சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் கொடுமுடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசார் 4 பேரையும் முதன்முறையாக காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த மேகரையான் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதிகள் ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ராமசாமி மற்றும் சென்னிமலை நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் ஆகியோரை சிவகிரி போலீசார் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி கைது செய்து கோபி சிறையில் அடைத்தனர். இவர்களுக்கான நீதிமன்ற காவல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முடிவடைந்ததை அடுத்து குற்றவாளிகள் போலீஸ் கஸ்டடியில் நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான நீதிமன்ற காவல் ஜூன் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்ற 6ஆம் தேதியும் மீண்டும் இவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் போலீஸ் பற்றாக்குறையை காரணம் காட்டி அவர்களுக்கான நீதிமன்ற காவல் 13ஆம் தேதி வரை இன்று வரை நீட்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 4 பேரையும் போலீசார் கொடுமுடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து நீதிபதி பாண்டியராஜன் முன்பு ஆஜர்படுத்தியுள்ளனர். இவர்களுக்கான தங்களது கஸ்டடியை 10 நாட்கள் வரை கேட்டு போலீசார் மனு செய்துள்ள நிலையில் தற்போது குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசார் இது குறித்து நீதிபதிக்கு விளக்கம் அளித்து வருகின்றனர்.